குழம்பு பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இது ஃபைனலில் என்ன பண்ணுறோம், இதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். அப்புறம் சீரகம், வெந்தயம், அரிசி எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சாம்பார் வெங்காயத்தை ஒரு 10 சாம்பார் வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், பேபி பிங்க் மாதிரி வரும் வெங்காயம். அப்போ நம்ம தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம அதில் நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை போட்டுக்கிறேன். ஓகேம்மா. வெங்காயம் தக்காளியோட தோல் சுருங்கி வரணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சரியா? அப்புறம் நான் ஒரு கதை, இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சுன்னா அதுக்கு இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். இது வெறும் மிளகா பொடி. ஒரு தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இதை நல்லா எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓகேம்மா. வதக்கிட்டோமா? இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பார்த்தியா எப்படி இருக்குன்ட்டு, செம்மையா இல்லை? நல்லா வதங்கி வரட்டும். ஓகேம்மா. மூடி போட்டு வச்சுருவோமா? இல்லை வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மசாலாலாம் இதில் நல்லா போட்டு ஆகணும். சரியா? இதுக்கு உப்பும் போட்டிருக்கோம் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு. அப்புறமா கடைசியில் நம்ம இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். சரிம்மா. மொச்சை வேக வச்சு வச்சுருக்கேன், நல்லா வெந்திருக்கு பாரு. ஒரு 100 கிராம் மொச்சை. அது கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மொச்சையை போட்டுருவோம். ஓகேம்மா. போட்டு நல்லா இதை கிளறி விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம என்னென்ன போட்டோம்னா மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் குழம்பு மிளகா பொடி எல்லாரும் அவங்க வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குழம்பு மிளகா பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். ஓகேம்மா. 1 2 3 4 டேபிள் ஸ்பூன். சரியா? இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும். இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். சரியா? 1 1.5 கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதையும் இதிலே போட்டுடலாம். நல்லா திக்காக வரும் குழம்பு. போட்டு மிக்ஸி கழுவின தண்ணியும் ஊற்றிக்கிறேன். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், செம்ம ஸ்மெல்லோடு இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு கொதிச்சு வரட்டும். செக் பண்ணிக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் போடணும் உப்பு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இல்லையா, நம்ம போட்ட மொச்சக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிப்போம், ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் என்னுடைய சேனலை எல்லோரும் பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு லைக்கெல்லாம் போடுறீங்க, கொஞ்சம் கமெண்ட்டும் அப்படியே கீழே போடுங்க. அப்போ தானே இன்ட்ரெஸ்ட்டாக நானும் போடுவேன் சமையல். உங்களுக்கு என்ன சமையல் வேணும்னு அதை போடுங்க, இல்லை என் சமையல் எப்படி இருக்குன்னு அது கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா செய்கிறேனா இல்லை
இந்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த சமையலெல்லாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டால் தானே எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் செய்வேன். நீங்கள் உற்சாகப்படுத்தணும் இல்லையா எனக்கு என்னுடைய சமையலுக்கு. பண்ணுறீங்களா? பண்ணுவாங்கம்மா பண்ணுவாங்க. ம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ அந்த புளி தண்ணியோட வாசனை பச்சை வாசனை போகட்டும். ம் குழம்பு பார்த்தீங்களா சூப்பராக வெந்து வந்துருச்சு. ம் இப்போ நம்ம இது ஃபைனலில் என்ன பண்ணுறோம், இதுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்ந்த மணிக்கு வெட்டி வெட்டி போட்டுறோம். லாஸ்ட்டில் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி நல்லா கொதிக்குது பார்த்தியா, எப்படி கொதிக்குது பாரு. தள்ள 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 தள்ளன்னு கொதிக்குது பாரு. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தியா மச்செல்லாம். அப்படியே இதுக்கு ஒரு களிக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். சூப்பரா இல்லை? சரி, இதே மாதிரி செய்வீங்களா எல்லாரும்? செஞ்சு எனக்கு கமெண்ட் போடுங்கப்பா ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு நல்லா இல்லை, நான் இன்னும் இது மாதிரி சமையல் செய்யவா வேண்டாமா அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் இது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் லாஸ்ட்டில் இப்படி தூவிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, கமெண்ட்டும் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வாங்க சாப்பிடலாம்.